மகாநதி சீரியல் நாளைக்கு அனுப்புறோம்ல காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்ப வந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு காவேரி கிட்ட விசாரிக்காங்க. காவேரி கிட்ட உங்க போன் கொடுங்கம்மா, அது நீங்க ஏதாவது கால் பண்ணிருக்கீங்களா பேசிருக்கீங்களான்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி போனை வாங்கி பாக்குறாங்க. இதுல என்ன கால் போன மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. சார் நான் கால் பண்ணது உண்மைதான், ஆனா அவருக்கு காலே போகவே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா விளையாடுறீங்களா? அது எப்படி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கால் பண்ணாம இருப்பாரு? நீங்க வேற ஏதாவது சிம் எதுவும் வச்சு கால் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார் நிஜமாவே பேசவே இல்ல சார் அப்படிங்கிறாங்க. உடனே கான்ஸ்டபிள் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ, அந்த நம்பர்ல இருந்து எந்த கால் வருது போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணு, அவங்க பேசினா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விஜய் எங்க இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே இங்க பாருங்க மேம், இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்குது. விஜய் இவங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த முடிவு எடுத்திருக்கு. வெண்ணிலா மாமா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உங்க ஹஸ்பண்ட வந்து நீங்க ஜெயில தான் பார்க்க முடியும். அப்படி நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு எங்க இருக்குமா? அங்க வந்து நாங்க விஜய் நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களான்னு பாக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் நாங்க எதுக்கு சார் விஜய் மறைச்சு வைக்க போறோம்? நிஜமாவே விஜய் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்குமா, நீங்க மறைச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ஹஸ்பண்டுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வந்து அவர் வெளியே இருக்கிறதுக்காக உதவி எல்லாம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். அதனால நாங்க உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரியும் என்னன்னு சொல்லன்னு தெரியாம இன்ஸ்பெக்டர் கூட வர்றாங்க. இங்க இன்ஸ்பெக்டர் கரெக்டா விஜயோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க விஜய் காவேரியை வந்து விசாரிப்பாங்களா, காவேரி போலீஸ் எதுவும் கூட்டு போய் விசாரிப்பாங்களான்னு தெரியலையே, காவேரிக்கு என்ன நிலைமைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. நம்ம இப்ப வேற தலைமறைவு ஆயிட்டோம், அங்க வெண்ணிலாவும் அவங்க உயிருக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. விஜய் இப்படி நம்ம தலைமறைவா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துட்டு அங்க எல்லாரும் பாக்குறாங்க. சாரதா எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து காவேரியோட வந்ததுனால என்ன காவேரி என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்டுட்டே இருக்காங்க. நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் சார் எதுக்கு சார் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க விஜய் மறைச்சு வச்சிருக்கலாம், அதனால எங்களுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வெளியில போங்க, அப்பதான் வந்து நாங்க உள்ள எல்லாத்தையும் சர்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் விஜய் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் இல்லாததுனால இங்க பாருங்க, விஜய் வீட்டுக்குள்ள இல்ல, விஜய் வந்தாலோ அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணாலோ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லாம எங்களுக்கு தெரியாம நீங்க எங்கேயும் போக கூடாது இந்த வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அம்மா எங்களுக்கு ஏதாவது விசாரிக்கணும்னா உங்களை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்டையும் சொல்லிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் கிளம்பி போன உடனே ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபும் வந்துட்டு என்ன இன்னும் இன்ஸ்பெக்டர்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க வீடு காலி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் சொல்றாங்க. மாமி இப்ப நாங்க காலி பண்ண முடியாது, இப்ப எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரே சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்க காலி பண்ணோம்னா இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வரும், உங்க மேலேயும் சந்தேகம் வரும், உங்களையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் என்னது எங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நிம்மதியா இருக்க முடியல, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. என்ன எல்லா பிரச்சனையும் உங்க வீட்டுக்கு தான் வர்ற மாதிரி அத்தனை பிரச்சனையும் வந்துட்டே இருக்குது. அவங்களையும் குடி வச்சிருக்க கூடாது, அந்த விஜய் அந்த பையனையும் குடி வச்சிருக்க கூடாது, ரெண்டு பேரும் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பங்கஜ மாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க கண்டிப்பா வீடு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க சாரதா இருந்துட்டு காவேரிய, ஏண்டி என்னடி நான் சொன்னேன்ல அந்த பையனுக்கு நீ விவாகரத்தை கொடுத்துரு, பேசாம அந்த பையன் அந்த வெண்ணிலாவே பொண்ணையே கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம், அப்படி இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, கடைசியில நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு பாத்தியாடி, நான் பயந்தது சரியா போச்சு, அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதுனால இப்போ பெரிய பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு இறந்துட்டானா அந்த விஜய் தம்பி எங்கேயோ மறைவா இருக்கிறான்ல, அவன் மறைவா இருக்கிறதுனால உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரிச்சாங்கன்னா என்னடி பண்ண, இப்ப வேற போலீஸ் வீடு வரைக்கும் வந்துருச்சு, அதான் சொன்னேன் அந்த பையனை விவாகரத்தை பண்ணிடுன்னு சொன்னேன், அப்படி நீ கேட்டியா, அப்படி பண்ணிருந்தா இவ்வளவு சுச்சுவேஷன் வந்திருக்குமா, எல்லாம் ஒன்னாலதான் டி அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து காவேரிய திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அங்க இருந்துட்டு அம்மா அவளை எதுக்குமா திட்டுறீங்க, அவளை பாவமா ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்கா, நீங்க வேற இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. குமரனும் சத்தம் போடுறாங்க, அத்தை வேண்டாம் அத்தை, காவேரி பாவம் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் தம்பி அப்பவே சொன்னேங்களே அந்த பையனை விட்டு பிரிஞ்சு வா, அப்பதான் நல்லா இருப்ப அப்படின்னு, இப்ப பாத்தியா நான் நினைச்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்குன்னு அலைய வச்சுட்டு வா போலுக்க அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் அம்மா ஏண்டி நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேக்க, அந்த பையன் வந்து கூப்பிடும் போதே நீ போயிருந்திருக்கலாம், அப்படி போனேன்னா வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுடி, அந்த வெண்ணிலாவும் அந்த வீட்டுக்கும் வந்திருக்க மாட்டான், எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி அந்த வெண்ணிலாவை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வராம இருந்திருக்கணும்டி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா நீ அந்த வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல,
அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அந்த பையன் உனக்கு பேசினா அந்த பையன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட சொல்லிடு. அதுக்கடுத்து நமக்கு அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. கங்காவும் காவேரி கூட்டு போறாங்க. காவேரி கூப்பிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு காவேரி, விஜய் எங்க இருக்கிறாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ விஜய் கிட்ட பேசதானே செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாக்கா, நான் விஜய் கிட்ட பேசுறேன், விஜய் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டி நீ முதலே ஏன்டி விஜய் கூட சேர்ந்து வாழாம இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுடி. நீ விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்து நினைச்சுக்கோ, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, எல்லாம் ஒன்னாலதான் டி அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அக்கா, விஜய் கூட நான் சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சேன் அக்கா, ஆனா அதுக்குள்ளேயும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் தான்க்கா எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா அப்படிங்கிறாங்க. குமரனும் பக்கத்துல இருக்கிறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத காவேரி, விஜய் மேல எந்த தப்பும் இருக்காது, விஜய வெளியில கொண்டு வரது எங்களுடைய பொறுப்பு, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படி சொல்லிட்டு விஜய் பத்தி நீ வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. அந்த நேரத்துல நிவின் குமரனுக்கு கால் பண்றாங்க. என்ன என்னென்னமோ சொல்லி போடுறாங்க நியூஸ்ல, அதெல்லாம் உண்மையானே? அந்த வெண்ணிலா வந்து தற்கொலை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு. என்ன விஜய் எங்க இருக்காரு, விஜய் பாவம்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நிவின், அங்க இங்க வேற சந்தேகப்பட்டு விஜய் இங்க நாங்க மறைச்சு வச்சிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேற போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு போறாங்க. நிவின் குமரன் கிட்ட காவிரி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோனே அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உனக்கு குமரன், இல்ல நிவின், இந்த பிரச்சனை நானே பாத்துக்கிறோம், இதனால உனக்கும் யமுனாவுக்கும் சண்டை வந்துடக்கூடாது, அதனால நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாங்க. இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் இப்பவே கிளம்பி வர்றேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் இங்க வெளியில தான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே, சரிண்ணே நீங்க அந்த இடத்துல இருங்க, நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு குமரன் என்னோட கடைக்கு வந்து நிவின் வர்றாங்க. அங்க வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இங்க பாருங்க, இதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு நானு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா காவேரி இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இத்தனால சொல்லல, ஆனா இப்பவும் சொல்லாம இருக்க முடியாதுன்னு. காவேரி வந்து கர்ப்பமா இருக்கிறானே அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் ஷாக் ஆகுறாங்க. என்ன நிவின் சொல்ற, காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே, கங்கா கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி காவேரி கர்ப்பமாயிட்டான், ஆனா வீட்டுல எல்லாமே சொல்லவே இல்லை, வீட்டுல எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு அவ எல்லாத்தையும் மறைச்சிட்டா. எனக்கே வந்து யதார்த்தமா தெரிய வந்துச்சு, நீங்க வீட்டுல சொல்ல வேண்டானே, ஆனா வந்து காவேரி நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா காவேரி இப்படி இருக்க சூழ்நிலையில அவ சாப்பிடுறாளோ என்னமோ, அதனால அவளை நல்லா பாத்துக்கணும், அதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இது இது விஜய் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. விஜய்க்கு தெரியும், காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது காவேரி தான் ரொம்ப பிடிவாதமா இருந்தா, விஜய் வீட்டுக்கு தான் கூப்பிட்டாரு, அந்த வெண்ணிலா மனசு மாறணும் அப்பதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்து காவேரி வந்து விஜய் கூட போக மாட்டேன்னு இருந்தா. இப்ப பாருங்க, விஜய் தலைமறைவா ஆக வேண்டியதா இருக்கு, எப்படியாவது விஜயையும் காவேரியும் சேர்த்து வைக்கணும். விஜய் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, ஆனா விஜய் இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியுது, அந்த பசுபதி ராகினியோட பிளானா தான் இருக்கும்னு. விஜய மாட்ட வைக்கிறதுக்காண்டி ஏற்கனவே வந்து அவங்க பல பிளான் போட்டாங்க, அதுல இதுவும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா வந்து வெண்ணிலா தற்கொலை பண்ணிருக்கிற அளவுக்கு போயிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே குமரன், ஆமா நிவின, நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கணும், விஜய் காவேரி நம்ம சேர்த்து வைக்கணும், விஜய் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீ விஜய் ரொம்ப நல்லவருன்னு, விஜயோட காவேரி சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது. இப்ப வந்து விஜய் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, ஆனா வந்து அவரு அவருக்கு நம்மளால முடிஞ்சத நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் குமரனும் முடிவு பண்றாங்க. ராகினி பசுபதி பேசுறாங்க. அப்பா, அந்த விஜய் தலைமறைவா ஆயிட்டான் போலிக்க, இங்க எங்கேயும் உள்ள போலிக்கப்பா, போலீஸ் வேற தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப சந்தோஷமா பசுபதி கிட்ட சொல்றாங்க. ஆமாம்மா, அதுதானே நமக்கு தேவை, அந்த விஜயும் காவேரியும் பிரிக்கணும். அந்த காவேரி எவ்வளவு பேச்சு பேசினா, இப்ப பாரு காவேரி வீட்டுக்கே போய் தேடி இருக்காங்க போலீஸ் எல்லாம், இப்ப அவங்க குடும்பமே வந்து எவ்வளவு வருத்தப்படுவாங்க, அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறாங்க. அப்பா, நீங்க உண்மையிலேயே வந்து வெண்ணிலா தவறிதான் விழுந்தாளா இல்லாட்டி நீங்க தான் தள்ளி விட்டீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அவ ரொம்ப பேசினாமா, எனக்கும் பொறுமையோட இருந்தேன், அவ கேக்குற மாதிரி இல்ல, அதான் நானே பிடிச்சு தள்ளி விட்டேம்மா, போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து ஏற்கனவே சாக வேண்டியவா, எப்படியோ நமக்காக நமக்காக அவ வந்து திரும்பி உயிரோடு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. அப்பா, நம்ம தான் வந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு வெளியில தெரிஞ்சுன்னா அவ்வளவுதானப்பா, நம்மளை தூக்கி உள்ள வச்சிடுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குமா கவலைப்படாத, அப்பா இருக்கும்போது அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவேமா, நீ எதையும் பத்தி கவலைப்படாத, அந்த காவேரி சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சல, அது எல்லாமே ஒண்ணு நடக்குது, நீ அதை பத்தி மட்டும் யோசி. ஜெய் காவேரி நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரி சாப்பிட்டாலா என்னன்னே தெரியல, அவ என்ன நிலைமையில இருக்கானே தெரியலையே, அவ வேற கன்சீஃபா வேற இருக்கிறா, அன்னைக்கே வந்து சாப்பிடலன்னு சொன்னா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஞாபகம் எல்லாம் காவேரி மேலேயே இருக்குது. இங்க காவேரியும் விஜய் ஏன் விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அப்பா ரொம்ப பாவம் அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.